எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான நிதி உதவி, சொத்துக்கள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் விவேகத்தோடு செயல்படுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழர் இடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் சிவராத்திரி தினம். மேலும் கரிநாள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு சேர்ந்து வந்துள்ளதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். நாளைய தினம் தீபாவளி திருநாள் என்பதால் அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. குரு பகவானும் சந்திர பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளது. இந்த கிரக அமைப்பு கஜகேசரி யோகம் எனும் பெரிய கிரக அமைப்பாக நமக்கு தென்படுதுங்க. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் பட்ட காரியங்கள் எல்லாமே என்னென்ன யோசிக்கிறீங்களோ எல்லாத்திலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நேரம் இன்று முதல் உங்களுக்கு தொடங்கியாச்சுங்க. எனவே நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் விவேகமாக உங்கள் செயல்பாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கான நன்மைகளை நீங்கள் விரைவில் பெற்றுக்கொள்ள ஏதுவாக அமையும். இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு, உங்களுக்கு தேவையான வெற்றிகள் உண்டு. ஆனால் சில விவேகமான செயல்பாடுகள் மூலமாக விரைவிலேயே உங்களது வெற்றிகளை நீங்கள் துரிதப்படுத்திக் கொள்ள முடியுங்க. நிறைய பணம் இன்னைக்கு உங்க கையில புரளக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குது. அதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. நடக்கவே நடக்காதுன்னு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த சில காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க நடத்தி காட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள். பிசினஸ் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிசினஸ் மூலமாக லாபம் அதிகரித்து பொருளாதார நிலையம் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மிக மிக அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் வீட்டை மாத்தலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. ஆரோக்கியம் மிக மிக சூப்பரா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது தாய் வழியாக உங்களுக்கு தாய் தரப்பு உறவினர்களிடமிருந்து பயன்பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நாள் காத்திருக்குங்க. தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலமாக உங்களுக்கு நிதியுதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சில சொத்துக்கள் கூட கிடைக்கலாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது தனிப்பட்ட வாழ்வு குறித்து நண்பர்கள் நல்ல அக்கறையுள்ள அறிவுரைகள் வழங்குவாங்க. எனவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் காட்டக்கூடிய சிறிய நேரத்திற்கான அன்பு கூட இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சிறிய அளவிலாவது மற்றவங்க கிட்ட அன்பையும் கனிவையும் நீங்க காட்டி இன்றைய தினத்தை ரொம்ப ஸ்பெஷல் டேவை நீங்க மாத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இன்றைய தினம் அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் அது உங்களுக்கு மிகச்சிறந்த ரொமான்டிக் உணர்வை தரக்கூடியதாக அமையும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவிட வேண்டாம். எது ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு தருமோ, எது மகிழ்ச்சியை தருமோ அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா இன்னைக்கு பொழுதுபோக்குகள்ல அதிகமாக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சீக்கிரமாகவே ஒரு காரியத்தை நீங்கள் நினைச்சதை விட வேகமாக செஞ்சு முடிச்சு மனநிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குது. மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நமது கன்னிராசி அன்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. அப்படி அழுத்தாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நமது கன்னியுடைய
டுடே ராசிபலன் சேனலுக்கு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தினசரி நமது வீடியோ ராசி பலன்களை நேரத்திற்கு முன்னதாகவே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. ஸோ அனைவருமே நமது டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால எங்களுக்கு மாபெரும் என்கரேஜாக தான் இருக்குங்க. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லைட் கிரீன் கலர் நீங்க லக்கியஸ்ட் கலரா யூஸ் பண்ணலாங்க. இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு எப்படியெல்லாம் நீங்க சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேசாகி மனம் புத்துணர்வு அடையக்கூடிய நாளா இன்னைக்கு அமைய பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பொறுப்புகள்லாம் குறையறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி பெருகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உங்களது பணிகள் எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சில இழுபறியான சூழ்நிலைகள் மூலமாக அது காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்திட முயற்சி செய்யுங்கள். அப்படி 2-3 நாளா சரியாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சூப்பரான அனுபவங்கள் கிடைக்குங்க. அனுபவங்கள் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசனம் என்பதால் அதை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா அமைப்பெறுதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோக்கு 1 மில்லியன் லைக் அப்படின்ற என்னோட டார்கெட்டை இங்கே அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் அன்னைக்கு என்ன ராசி பலன் நமக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒருமுறை அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.